குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகம் ஓர் அற்புதமான தொழில்நுட்பம். ஒரு குட்டி மெயின் டிப்ஸ் சொல்லணும். ரொம்ப தலைவலி அப்படின்ட்டு எல்லா பேரும் சொல்கிறாங்க. அடிப்பட்ட எனக்கு இருந்தது, ரொம்ப இருந்தது. இப்போ கொஞ்சம் மைல்டாக பொறுக்கிற அளவு இருக்குது. எனக்கு பிபி இருக்குது. அதே போல் முதுகு, இந்த பாப்பா பிறந்தது முதுகு ஊசி போட்டதுனால எனக்கு அடிக்கொருக்க முதுகு வலி வரும். அப்போ நான் இது முயற்சி பண்ணினேன். இப்போ நான் சுறுசுறுப்பாக இருக்கேன், நிறைய வேலை செய்வேன். என்ன அப்படின்னா ஒரு சின்ன வறுமைக்கலை நீங்களும் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கும் ஆமாம் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. எப்படின்னா இப்போ இந்த விரலுக்குள்ள இதை ஸ்டாண்டிங் ஸ்லீப்பிங்காக வச்சுக்கணும். இது கால் பாகம், இது தலை பாகம். இதுக்கு இடையில் இருக்கிறது தான் நம்ம உறுப்புகள். கண்டிப்பாக இப்போ இந்த கால் பாகத்தில் இப்படியே மெதுவாக கட்டை விரலை வச்சு இப்படியே உருவி விட்டிங்கன்னா இது நம்ம பின்னாடி இருக்கிற இடுப்பு எலும்பு. இது அப்படியே இப்படி பண்ணுவீங்க, முதுகு தண்டு வரும். இப்படியே எல்லா இலக்கையும் இப்படி ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பின்னாடி எங்கெங்கே முடிச்சு இதுவாக இருக்கோ, வாயு தொல்லையாக இருக்கோ, எல்லாமே நிவர்த்தியாகும். இது முதுகு தண்டு வரும். இது கரெக்ட் பின்னாடி இருக்கிற பிளாக். இது நம்ம கழுத்து. இது கை. இப்படி இந்த கோணல் வரையும் இப்படி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி கொடுத்தீங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் அந்த ப்ரெஷர் போய் பின்னாடி இருக்கிற வலி, வயிறு உப்பிசம், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அருமையான தூக்கம் வரும். உண்மையில் நேற்றுக்கு நான் அவ்வளோ வலியில் இருந்தேன். இப்போ எனக்கு வலியே இல்லை. இப்படி பண்ணுங்க. இந்த அக்குபஞ்சர் அவ்வளோ நல்லது. பண்ணி முடிச்சிட்டோமா, இப்போ கையை நிமித்திட்டு ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கே தெரியும் அந்த பின்னாடி உங்களுக்கு சடன்னு விழுகிறப்ப சொதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அப்படியும் எனக்கு விடலை அப்படின்னா தலைவலி, ஒரு 2 ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்துக்கோங்க, நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பால் பெருங்காயம் கடைகளில் வைப்பாங்க, அதையும் அந்த பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்ஸ் பண்ணலைன்னா தனித்தனியாக வச்சுக்கோங்க. நல்லா ஹாட் வாட்டர் பொறுக்கிற அளவு. இது ஒரு சிட்டி போட்டுக்கோங்க, அது ஒரு சிட்டி போட்டுக்கோங்க. இது 2 சிட்டி கூட போட்டுக்கோங்க. இது ஜீரக பவுடர். இது ஒரு சிட்டி போட்டுக்கோங்க. பால் பெருங்காய பவுடர். கண்டிப்பாக இந்து உப்பு தான் போட்டுக்கோங்க. இந்து உப்பு வாங்கி வச்சுக்கோங்க, இந்த சால்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்து உப்பு, சால்ட்டு, அது ஒரு சிட்டி போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்களேன். அந்த மலை கழிவு சரிவர போகாதனால இன்னொருத்தருக்கு சில பேருக்கு மோஷனே அடிக்கக்க போக மாட்டாங்க. இந்த வர்மக்கலை இது கரெக்டாக தூக்கம் அருமையாக வரும். வயிறு சம்மந்தப்பட்டது, பேக் பெயின் சம்மந்தப்பட்டது, டோட்டலாக எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஆனால் தினந்தோறும் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் எடுக்க போதும். பண்ணிவிட்டு இந்த தண்ணை குடிங்கலை, அப்படியே ரசித்து ஒரு டவக்குன்னு குடிச்சிருங்க போதும். அப்படியும் எனக்கு விடலை அப்படின்னா 3 பவுடர் சொல்கிறேன். சுக்கு, மிளகு, திப்பிலி, இது கொஞ்சம் சரி சமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வறுத்துட்டு பொடி பண்ணி வைக்கிறப்ப அந்த ஒரு உருண்டை, ஒரு ஸ்பூன் தேன் போட்டு நெல்லிக்காய் வித்தணும், அரை நெல்லிக்காய் அளவு உருட்டி சாப்பிட்றேன். இது எல்லாத்துக்கும் க்யூர் ஆகும். எனக்கு க்யூர் ஆனது இந்த வர்மக்கலை. நான் இப்படி சொன்னேன் பாருங்கள், அது க்யூர் ஆனது. இந்த ஜீரகம், பால் பெருங்காயம் சொன்னேன் பாருங்களேன், அது பெஸ்ட்டு. எல்லாமே பெஸ்ட்டு. அது 2ம் எனக்கு தீரலை, இது நான் எடுத்துக்கிறேனாலும் உங்கள் விருப்பம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். அதே போல் நம்ம எப்பப்போ ஆவி பிடிக்கிறோமோ இந்த ஒரு ஸ்பூன் பவுடரையும் போட்டு கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நார்மல் மஞ்சள் பொடியும் போட்டு ஆவி பிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கமகமன்னு இருக்கும்.
ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் நேரில் கண்டிப்பாக.